ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு சூப்பர் பிரைன். எக்ஸாம்பிள் 2.49 பார்க்கலாம். ஃபைண்ட் தி சம் அப்படின்னு நமக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், 3 + 1 + 1/3 + எட்ஸெட்ரா இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரி, இது ஏபியா ஜிபியான்னு முதல்ல நம்ம கண்டுபிடிச்சிக்கணும். ஸோ ஏபியா இருந்தால் T2 - T1ம் T3 - T2ம் ஈக்குவலாக இருக்கணும் இல்லையா? அப்போ 1 - 3 போட்டால் -2ன்னு வரும். அதே 1/3 - 1 போட்டால் நமக்கு -2 வராது. அப்போ கண்டிப்பாக இது ஏபி கிடையாது. ஜிபியான்னு பார்த்தோன்னா இப்போ பார்த்தீங்கன்னா 1/3, அப்போ என்ன ஆகும்? 1/3 வரும். இங்கே பாருங்கள், 1/3/1 போட்டாலும் 1/3 தான் வரும். அப்போ இது கண்டிப்பாக ஜிபியாக தான் இருக்க முடியும். ஸோ இப்போ இது எப்படி எழுதிக்கலாம்னா, ஃபஸ்ட்டு இங்கே என்ன கொடுத்துருக்காங்களோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. 3 + 1 + 1/3 + எட்ஸெட்ரா இன்ஃபினிட்டி. இட் இஸ் எ ஜிபி அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ ஜிபியாக இருக்கும் போது ஃபர்ஸ்ட் டேர்ம் என்ன நமக்கு? ஏ வந்து 3 இருந்திருக்கு. அதுக்கப்புறம் நம்ம ஆர் கண்டுபிடிக்கணும். ஆர் பார்த்தீங்கன்னா T2/T1. T2 வந்து நமக்கு இங்கே 1/T1 பார்த்தீங்கன்னா 3. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா எஸ்என் கண்டுபிடிக்கக்கூடாது. ஏன்னா இங்கே பாருங்கள், நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இன்ஃபினிட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ நம்ம எஸ் இன்ஃபினிட்டி கண்டுபிடிக்கணும். ஸோ எஸ் இன்ஃபினிட்டிக்கு ஒரு தனி ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா A/1 - R. இந்த ஆருடைய வேல்யூ எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா -1க்கும் நடுவில் இருக்கும். அதாவது 0 இல்லை 0.5 அப்படி தான் ஆருடைய வேல்யூ இருக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கணும்? 0. something கிடைக்கும். ஸோ இப்படி இருந்தால் தான் நம்ம இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ண முடியும். இப்போ கண்டிப்பாக நமக்கு 0 வந்ததுனால இந்த ஃபார்முலா போடலாம். இப்போ பாருங்கள், எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு ஏ வந்து நமக்கு இங்கே 3 இருக்குது. 1 - R பார்த்தீங்கன்னா 1/3. ஸோ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 3 இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கணும் இல்லையா? ஸோ இங்கே டினாமினேட்டர் 1 இருக்கிறதா அர்த்தம். இப்போ 2 டேர்ம் இருந்துச்சுன்னா நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கலாம் இல்லையா? ஸோ இப்போ இது இங்கே இருக்கிற நியூமரேட்டர் நான் போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தனியாக எல்சிஎம் எடுக்கிறோம். அப்போ 3ன்னு கிடைக்கும். கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது 1 × 3 3ன்னு வந்துடும். இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். 1 × 1 1ன்னு வந்துடும். அப்போ என்ன ஆகும்? 3/3 - 1 2/3ன்னு கிடைக்குமா? இந்த டினாமினேட்டரில் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போயிடும். அப்போ எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு நமக்கு என்ன கிடைக்கும்? 3 3s are 9 அப்படின்ட்டு வந்துடும். /2 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இது வேறு மாதிரி எப்படி போடலான்னா, இங்கே ஃப்ராக்ஷன் இருக்குது. இது எப்படி எழுதலாம்? 3/1ன்னு எழுதலாம் இல்லையா? பார்த்தீங்கன்னா டிவைடட் பை சிம்பிள் இல்லையா? அதை வந்து நான் இன்ட்டுவாக மாற்றிக்கிறேன், மல்டிப்ளிகேஷனாக மாற்றுறேன். அப்போ இது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ரெசிப்ரோக்கலாக மாறிடும். 3/2 மாறிடும். இப்போ பார்த்தீங்கன்னா 3 3s are 9/2 நமக்கு கிடச்சிரும். அதுதான் ஈஸியாக இந்த 3 மேலே போயிடும் அப்படின்னு நம்ம போட்டுட்டாச்சு. இப்போ நம்ம கண்டுபிடிச்சாச்சு எஸ் இன்ஃபினிட்டி ஈக்குவல் டு 9/2ன்னு. அவ்வளோதான் இந்த சம். இதை டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.